ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வரும் 19, 20ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் 2 நாட்களில் உருவாகக்கூடும் என்றும் கணித்துள்ளது. அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பிப்ரவரி 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கடந்த ஒரு வாரமாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படக்கூடிய தங்கத்தின் விலை சற்று அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1,280 ரூபாய் அதிகரித்து 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை குறைந்து வந்ததால் சற்று ஆறுதல் அடைந்த மக்கள் மீண்டும் அதிரடியாக உயர்ந்திருப்பதால் அதிர்ச்சியடைந்தனர். தங்கத்தின் விலை உயர்ந்த போதும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. 1 கிராம் வெள்ளியின் விலை 280 ரூபாயாகவும் 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 2,80,000 ரூபாயாகவும் உள்ளது. திடீர் மின்தடை காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் 40 நிமிடங்கள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சைதாப்பேட்டை முதல் கிண்டி வரையிலான ரயில்வே பாதையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் முன் அனுமதியின்றி கம்பிவடத்தை நிறுவக்கூடிய பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த கம்பிவடம் அருந்து மின்சார ரயில்களுக்கான மின்பாதையில் விழுந்துள்ளது. இதன் காரணமாக மின்தடை ஏற்பட்டு சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மாலை நேரம் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பியவர்கள், கல்லூரிகள் முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் புறநகர் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை வெளியாக வாய்ப்பில்லை என்று படத்தை கனடாவில் வெளியிடக்கூடிய யாக் சினிமாஸ் விநியோக நிறுவனம் அறிவித்துள்ளது. தாவேக தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்சார் பிரச்சினை காரணமாக நீதிமன்றம் வரை சென்று தள்ளி போனது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை செய்ய தணிக்கை வாரியத்திற்கு பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை அனுப்பியது. விரைவில் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்சார் சான்றிதழ் கிடைத்ததும் படத்தை பிப்ரவரி மாத இறுதிக்குள் வெளியிட படக்குழு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 30 வரை ஜனநாயகன் படம் வெளியாக வாய்ப்பில்லை என்று கனடாவில் படத்தை வெளியிடக்கூடிய யாக் சினிமாஸ் விநியோக நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தன்னுடைய அறிக்கையில் முன்பதிவு செய்து பணத்தை திரும்ப பெறாத பார்வையாளர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுமாறும் ஜனநாயகன் வெளியாகும் போது வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான ஆட்டத்தில் மழையின் குறுக்கீடு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கொழும்புவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறக்கூடிய 27வது லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு பிறகு ஏறத்தாழ 4 மாத இடைவெளியில் இரு அணிகளும் மோதிக்கொள்வதால் அனைவரின் கவனத்தையும் இந்த போட்டி ஈர்த்துள்ளது. இதனிடையே போட்டி நடைபெறக்கூடிய கொழும்புவில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மைதானம் தார்ப்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ளது. மேலும் மைதானத்தை சுற்றி கடும் கட்டுப்பாடுகளும் போக்குவரத்து மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போட்டி 7 மணிக்கு துவங்கக்கூடிய நிலையில் 3 மணியிலிருந்தே ரசிகர்கள் மைதானத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு ஆதரவாக 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் கூறிய நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இலங்கை வர பாகிஸ்தான் அணி ஒப்புக்கொண்டது. அதேபோல நடப்பு உலகக்கோப்பை தொடரில் வெளிமண்ணில் இந்தியா விளையாடும் முதல் ஆட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்குவது குறித்து போட்டியின் போது முடிவு எடுக்கப்படும் என்று இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று கொழும்புவில் நடைபெறக்கூடிய லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. போட்டிக்கு முன்பாக செய்தியாளர் சந்தித்த சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானுடனான ஆட்டத்தை போட்டி மனப்பான்மையுடன் பார்ப்பதில்லை என்றார். हम लोग तो प्रिपेयर कर रहे थे, जो हमको फिक्सचर आया था आईसीसी का, और 15th को हमारा गेम था पाकिस्तान के सामने, और हम लोग की फ्लाइट बुक थी कि यहाँ पे आके खेलने के लिए, so we were very prepared. பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்குவது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது குறித்து டாஸ் போடும்போது முடிவெடுக்கப்படும் என்றார். முன்னதாக இந்திய வீரர்களுடன் கைகுலுக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் கேப்டன்
சல்மன் அஹா தெரிவித்திருந்தார். பாஜக பயணம் செய்ய பயன்படுத்தும் கிளை அமைப்புதான் அதிமுக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாட்டில் பேசிய அவர், பச்சை துண்டு போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி என்றும் விமர்சித்தார். ஸ்டெர்லைட் வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்கள, அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவின் டப்பா என்ஜின் முன்பு திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது என்றும் கூறினார். பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா எனும் ஜனநாயக போரில் விருப்பு வெறுப்பின்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 21ஆம் தேதி மீண்டும் தனது பரப்புரையை தொடங்க உள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது பரப்புரையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பரப்புரையை தொடங்க உள்ளார். அதன்படி திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவரது பரப்புரை திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 21ஆம் தேதி சென்னை புறநகரில் உள்ள தொகுதிகளான ஆவடி, அம்பத்தூரிலும், வரும் 22ஆம் தேதி மாதவரம் மற்றும் பொன்னேரியிலும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். வரும் 25ஆம் தேதி சென்னை மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி தொகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களிலும், வரும் 26ஆம் தேதி சென்னை புறநகரான தாம்பரம் மற்றும் பல்லாவரம் தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். நடிகை த்ரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்ணிய குறைவாக பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் ஒருமுறைதான் பேச முடியும் என்று கூறி நயினார் நாகேந்திரன் பதிலளிக்க மறுத்துவிட்டார். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷா விட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலாம் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல ஒரு தடவை தான் பேசணும். சார் பேட்டி சம்பந்தமாக பெண்கள் அமைப்புகள் நிறைய பல்வேறு தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க சார். நடிகை த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரனின் கண்ணிய குறைவான பேச்சிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்வினையாற்றியுள்ளனர். முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். இது மாதிரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க சார். அடுத்தது பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அசாமில் அவசரகால விமான தரையிறக்க சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அசாமில் அவசர கால தரையிறக்க சாலையில் பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த C-130 விமானத்தை தரையிறக்கி சாதனை படைக்கப்பட்டது. அசாமின் திப்ருகர் மாவட்டத்தில் உள்ள மோரன் புறவழிச்சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்கக்கூடிய வசதியுடன் சாலை அமைக்கப்பட்டது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில் அவர் பயணித்த C-130 ரக விமானம் அதில் தரையிறங்கியது வரலாற்று தருணமாக பார்க்கப்படுகிறது.
இந்த ஓடுதளம் சீன எல்லைக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த NH-37 சாலை சுமார் 4.2 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 33 மீட்டர் அகலம் கொண்டது. சாதாரண நெடுஞ்சாலைகளை விட இது மிகவும் வலிமையானதாகும். இக்கட்டான சூழ்நிலையின் போது விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இறக்குவதற்கு மாற்று ஓடுபாதையாகவும் ராணுவ வீரர்கள் மீட்பு படையினர் விரைவாக செல்ல உதவக்கூடிய வகையில் இந்த தரையிறக்க சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவால் ஜம்மு காஷ்மீரின் தோடா நகரில் உள்ள மலைக்குன்றுகள் வெண்போர்வை போர்த்தியது போல் மாறிய காட்சிகள்தான் இவை. காஷ்மீரில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் காணும் இடமெல்லாம் பனிக்கட்டிகள் சூழ்ந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்கிறது. குடியிருப்புகள், சாலைகளில் பனிக்கட்டிகள் படர்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவால் 15 நாட்களாக மூடப்பட்டிருந்த பதேர்வா சுற்றுலா தலம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு குடும்பத்துடன் பொழுதை கழித்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். ஸ்ரீநகரில் வெப்பநிலை -5 டிகிரி செல்சியஸுக்கு குறைந்துள்ளது. இதனால் கடும் குளிர் நிலவி வருகிறது. புகழ்பெற்ற தால் ஏரியில் குளிரை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் படகில் சென்று இயற்கை அழகை ரசித்தனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாதான் ஹாலிவுட் திரைப்படங்களில் வரக்கூடிய போர்க்காட்சி போன்று பிரமிக்க வைத்துள்ளது. நைஜீரியாவின் அர்குங்கு நகரத்தில் ஆண்டுதோறும் சர்வதேச மீன்பிடி மற்றும் கலாச்சார திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மீன்பிடி திருவிழாவின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் வலை மற்றும் சுரைக்காய் குடுவைகளோடு போட்டியில் குதித்தனர். மதன்ஃபட்டா ஆற்றில் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் இறங்கிய காட்சி பிரமிப்பூட்டியது. இதற்கிடையே 59 கிலோ எடை உள்ள மீனை பிடித்து அபுபக்கர் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. சீனாவில் ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு மலைக்க வைக்கும் வகையில் 12 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டாக போனஸ் வழங்கிய காட்சி இணையதளத்தில் பரவி வருகிறது. வழக்கமாக சீன நிறுவனங்கள் புத்தாண்டு நேரத்தில் பெரிய அளவில் விருந்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். ஆனால் சீனாவின் ஹெனான் மாகாணத்தைச் சேர்ந்த ஹெனான் மைனிங் என்ற நிறுவனம் விழா நடத்தி ஆடம்பர செலவுகளை செய்யாமல் அந்த தொகையை நேரடியாக ஊழியர்களுக்கே கொடுத்துவிட முடிவு செய்தது. அதன்படி மேடை முழுவதும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சீன யுவான் நோட்டுகள் மலை போல் குவிக்கப்பட்டிருந்தன. ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் யுவான் கட்டுக்கட்டாக வழங்கப்பட்டது. பல ஊழியர்கள் அந்த பணத்தை இரு கைகளாலும் அணைத்தபடி மேடையை விட்டு இறங்கிச் சென்றனர். இந்த விழாவின் ஒரு பகுதியாக ஊழியர்களுக்கு பணம் எண்ணும் போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் ஒரு ஊழியர் 15 நிமிடங்களில் 12 லட்சம் ரூபாயை துல்லியமாக எண்ணி கூடுதல் போனஸ் பெற்றார். முடிமாற்று சிகிச்சை மையங்களுக்கு முக்கிய எச்சரிக்கையை அரசு விடுத்துள்ளது. முடி மாற்று சிகிச்சை மற்றும் சர்ம பொலிவு சிகிச்சைகளை மருத்துவம் பயிலாதவர்கள் மேற்கொண்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் எச்சரித்துள்ளது. சென்னை அண்ணா நகரில் மிஸ்டர் ஹேர் என்ற பெயரில் இயங்கி வந்த சிகை சீரமைப்பு சிகிச்சை மையத்தில் போலி மருத்துவர்கள் மூலம் முடிமாற்று சிகிச்சைகள் மேற்கொள்வது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த மையத்திற்கும் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை மேற்கோள் காட்டி மாநில மருத்துவ கவுன்சில் பதிவாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி முடிமாற்று சிகிச்சை மற்றும் லேசர் நுட்பத்திலான தோல் சிகிச்சைகளை மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ நிறுவனங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்ற மையங்களில் மட்டுமே அத்தகைய சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும். சிகிச்சைகள் தொடர்பான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் அந்த சிகிச்சை மையங்கள் தொடர் ஆய்விற்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தகுதிகள் இல்லாமல் விதிகளுக்கு புறம்பாக சிகிச்சைகள் வழங்குவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மற்றும் நிறுவனம் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் எச்சரித்துள்ளது.
மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பெரிய நந்தியம் பெருமானுக்கு 1500 லிட்டர் பால், 500 லிட்டர் தயிர், 108 கிலோ விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கமிட்டு நந்தி பெருமானை வழிபட்டனர். தஞ்சையில் உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோவிலில் மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்புச்சாறு, இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பெரம்பலூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடித்தலையில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த கடம்பவனேஸ்வரர் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 சிவாலயங்களுக்கு செல்லும் சிவாலய ஓட்டம் தொடங்கியுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர்.